ஹலோ கைஸ், ஜொமேட்டோ ஃபஸ்ட்டு வீடியோ ஆன் பண்ணுறேன். ஜோனுக்குள்ளே தான் இருக்கேன் கைஸ். இன்னும் நான் ஆர்டர் எதுவும் வரலை, வரும்னு நான் நம்புகிறேன். இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி உள்ளே போகிறேன். உள்ளே போனோன்னே எதனா ஆர்டர் எதனா கிடைக்குதான்னு பார்க்குறேன். இல்லை கைஸ், கொஞ்சம் இன்றைக்கி ரஷ்ஷாக தான் இருக்கும். ஈவினிங் 7 to 9 வந்து ஓஎம்ஆர் ரோடு ரஷ்ஷாக தான் இருக்கும். எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரியல. என்ன பண்ணுறது, ஓட்டி தானே ஆகணும். ஓகே கைஸ், ஆர்டர் வேறு போட மாட்டாங்க. ஆன் பண்ணி 3 நிமிஷம் ஆகிடுச்சு. எப்போயுமே போட்டுருவாங்க. ஓகே கைஸ், ஆர்டர் போட்டோன்னே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாச்சு கைஸ். 52 ரூபா ஆர்டர் போட்டிருக்காங்க. பிக்கப் பண்ணியாச்சு. லொக்கேஷன் வந்து ஓஎம்ஆர் ரோட்டில் தான் காட்டுது. ஓஎம்ஆர் ரோட்டில் தான் காட்டுது. க்ரௌடாக இருக்குது, டிராஃபிக்காக இருக்குது கைஸ். இன்றைக்கி ஃபுல்லாக ரஷ்ஷாக தான் இருக்கும். ஒரு 9 o'clock வரையும். ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். ஐயோ, ரோடு வர டிராஃபிக்காக இருக்குது கைஸ். எப்படி போயிட்டு நான் அந்த டெலிவரி பண்ண போகிறேன்னு தெரியல. டெலிவரி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். சரியான டிராஃபிக் கைஸ். எப்படி இங்கேருந்து போக போகிறோன்னு தெரில. ஃபஸ்ட் ஆர்டருக்கே இவ்வளோ எப்படி இருக்குது. இன்றைக்கி வேறு ஒரு இன்ஸ்டன்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம ஓட்டுறோம். 14 ஆர்டர் முடித்தா 300 சம்திங் இன்செல் டியூ. இன்றைக்கி முடிச்சிருவோமா இல்லையான்னு தெரில. இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்னோடய விலாக் இது வேறு. அதுவும் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ரோடும் டிராஃபிக்காக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில கைஸ். ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது கைஸ். அதனால தான் கைஸ் நான் நைட்டு ஓட்டுவேன். கஸ்டமர் லொக்கேஷனு 4 நிமிஷத்தில் ரீச் ஆகிடுவோம். ஒரு 9 மணிக்கு மேலே கரெக்டாகிடும் கைஸ். அவளுக்கு கொஞ்சம் நார்மலாகிடும். இதுக்கு முன்னாடி ஒரு 8 மணி நேரம் இப்படி தான் இருக்கும். வெறுப்பாக இருக்கும். என்ன பண்ணுறது, எனக்கு இதுக்கப்புறம் இதுமாரி தான் இருக்கும். எந்த டைம்லனா ஓட்டி போடுவோம். இதெல்லாம் பார்த்தா நம்மளால் வீடியோ போட முடியாது கைஸ். இதெல்லாம் தாண்டி தான் வந்தாகணும். இதுக்குள்ளே காட்டுது. இதுக்குள்ளே இருட்டாக இருக்கும் கைஸ். ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு கூட போட்டிருக்க மாட்டானுங்க. கூட வெளிச்சமே வித்தான் வச்சு. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். கைஸ், லைட்டு கூட பண்ண மாட்டாங்க. நம்மளதான் கைஸ் கஷ்டமாக இருக்குது. நடந்து வரவங்களாம் என்ன கைஸ் பண்ணுவாங்க நினச்சி பாருங்க. பைக்கில் வரவங்க நம்மளுக்கே இப்படி இருக்குன்னா, இத்தனைக்கும் நம்ம ஒரு லைட்டு வச்சுருக்கோம். நம்மளுக்கே வந்து ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா, இப்போ நடந்து வரவங்களாம் என்ன பண்ணுவாங்க கைஸ்.
நடந்து வரவங்க ரொம்ப பாவம் கைஸ். ஏன் தான் அப்படி பண்ணுறாங்க தெரியல. இந்த எஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் ரொம்ப பெஸ்ட்டு கைஸ். ரோடு போட மாட்டாங்க, லைட்டு போட மாட்டாங்க. என்ன பண்ணது கைஸ். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம் கைஸ். டெலிவரி பண்ணிவிட்டு கால் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கைஸ். செகண்ட் ஆர்டர் அடிக்குது. செகண்ட் ஆர்டர் பிஎஸ்என்எல் மால் கிட்ட அடிக்குது கைஸ். ஓகே கைஸ், நான் செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு கால் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் இந்த பிஎஸ்என்எல் மாலுக்குள்ளே தான் கைஸ் செகண்ட் ஆர்டர் பிக்கப் வந்திருக்கு. வீட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே போயிட்டு என்னால் படம் தான் கைஸ் பார்க்க முடியல. டைமே இல்லை கைஸ். ஆனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு கொஞ்சம் ஆகணும். இதுக்குள்ளே ஒரு பார்க்கிங் இருக்கும், வெளியே ஒரு பார்க்கிங் இருக்கும். வெளியவே ட்ராப் பண்ணிப்போம் வண்டி. அதான் கைஸ் கடை ஷாப்பு. ஸோ கைஸ் பிக்கப் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போயிட்டு கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸ்டே டியூன் கைஸ். கைஸ் இந்த வியூ பாருங்கள் கைஸ், சூப்பராக இருக்கும் நைட்டில். ஆல்மோஸ்ட் கிட்ட போகிறேன். கிட்ட போயிட்டு ரொம்ப க்ளோஸில் போயிட்டு வியூவை காட்டுறேன் பாருங்கள். நல்லாயிருக்கும் பார்க்க. செமையாக கட்டி செதுக்கியிருக்கானுங்க பில்டரு. வேறு லெவல் கைஸ். இது நைட்லலாம் சூப்பராக இருக்கும் கைஸ் பார்க்க. ஓகே கைஸ், டெலிவரி லொக்கேஷன் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த பொண்ணுன்னா கைஸ் இப்படி ஓட்டிகிட்டு போகுது. செகண்ட் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். தேர்ட் ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், தேர்ட் ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் ஆர்டர் வந்திருக்கு கைஸ். பேட்ச் ஆர்டர்னால் ஒரே டைமில் 2 ஆர்டர் வந்திருக்கு. ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். ஓகே கைஸ், டெலிவரி லொக்கேஷனுக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், தேர்டு ட்ராப் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் 5th ஆர்டர் போட்டாங்க கைஸ். இப்போ லாஸ்ட்டு ட்ராப் பண்ண ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 2மே சேம் லொக்கேஷன், ஒரே கஸ்டமர் கிட்ட தான். அதனால் 2 கொடுத்தாச்சு. இப்போ 5th ஆர்டர் வந்து நம்ம எடுக்கிறோம். ஓகே கைஸ், நான் ஆர்டரை பிக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் 5th ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். 5th ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், டெலிவரி பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் இன்றைக்கி தான் கைஸ் என்னோடய ஃபஸ்ட்டு விலாகை நான் ஷூட் பண்ணுறேன். நான் வந்து நினச்சேன் விலாகெலாம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நிறைய பேர் பார்ப்பாங்க நம்மளை, பேசிகிட்டே போகணுன்னு நினச்சேன். ஓரளவு ஓகே தான் கைஸ். ஆனால் இப்போ லைட்டாக ஷை இல்லைன்னா சொல்ல மாட்டேன், இருக்குது. ஆனால் ஓகே,
இது அப்படியே டெய்லி வீடியோ போட்டு கொஞ்சம் நம்மளோட ஷையை வந்து போக்கணும் கைஸ். ஓகே கைஸ், நான் கிட்ட போயிட்டேன். 5th ஆர்டர் டெலிவரி லொக்கேஷன் கிட்ட போயிட்டேன். நான் டெலிவரி பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸ்டே டியூன் கைஸ். 5th ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம். 6th ஆர்டர் அடிக்குது. பிக்கப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், ஸ்டே டியூன் கைஸ். 6th ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு. 6th ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், 6th ஆர்டர் டெலிவரி பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். தரமணி ரோடே பாருங்க கைஸ், எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ரொம்ப டிராஃபிக் கைஸ். இதுலலாம் எப்படி தான் ஓட்டுறாங்கன்னே தெரியல டெலிவரி பர்சன்ஸ்லாம். ஆனால் நைட்டு தான் எனக்கு பிடிக்கும் கைஸ் பெஸ்ட்டு. ஏன்னா ரோடெல்லாம் டிராஃபிக்கே இருக்காது. ரொம்ப 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 டிராஃபிக்காக இருக்குது கைஸ். இது தரமணி ரோடு இந்த அளவு டிராஃபிக்னா இப்போ OMR ரோடெலாம் நினச்சி பாருங்க. OMR ரோடெலாம் கிட்டத்தட்ட ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், நினைக்க கூட முடியாது கைஸ். இன்றைக்கி ஒரு 10 ஆர்டரை முடித்து ஒரு 280 இன்சல்டிவை அன்லாக் பண்ணிவிட்டு போகலான்னு நினைக்கிறேன். எங்கே 10 o'clock வரையும் ஓட்டணும் கைஸ். இன்னும் ஒரு ஜிக்கு புக் பண்ணிவிட்டு 10 o'clock வரையும் ஒரு 10 ஆர்டரு. இப்போ வரையும் 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 6th ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இது இந்த 9 o'clock-குள்ளே ஒரு 7 ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன் கைஸ். நான் 7 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணேன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 1 hour இருக்குது. 1 hour எப்படியாச்சும் 3 ஆர்டர் சின்ன ஆர்டர் போனாங்கன்னா 3 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா அந்த 280 இன்சல்டே வந்து அன்லாக் ஆகிடும். நம்மளுக்கு ஒரு 600-700 சம்திங் நம்மளுக்கு வந்து இன்றைக்கோட ப்ராஃபிட் கிடைக்கும் கைஸ். ஓகே கைஸ், நான் டெலிவரி லொக்கேஷன் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் வீடியோவை. கைஸ், இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா கல்லுக்குட்டைன்னு ஒரு ஏரியா இருக்குது. அதுக்குள்ளே போகிற ரோடு இதுக்குள்ளே வந்து ஒரு பெருங்குடியோட பெரிய ஏரி இருக்குது கைஸ். செம்மையாக இருக்கும் கைஸ். ரொம்ப பெரிய ஏரி. சின்ன வயசுலலாம் அங்கே தான் கைஸ் குளிப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி க்ரீனிஷாக இருக்கும். அதுக்குள்ளே கிணறுலாம் இருக்கும் கைஸ். ரொம்ப சின்ன வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருப்போமே. 10 மணிக்கு போனோன்னா 4 மணி வரையும் குளிச்சுக்கிட்டே இருப்போம் கைஸ். சூப்பராக இருக்கும் கைஸ். அந்த ஏரி கிட்ட போகிறேன், உங்களுக்கும் கொஞ்சம் காட்டுறேன். சரி, நீங்களும் பாருங்கள் கைஸ். நைட்டில் கிளியராக தெரியுமான்னு தெரியல, ஆனால் ரொம்ப பெரிய ஏரி கைஸ். அது பெருங்குடியோட லேண்ட்மார்க் மாரி கைஸ். அது பெருங்குடி ஏரின்னு கேட்டிங்கன்னா யாருக்கு வேணால் தெரியும். அது வந்து காமனாக இருக்கும் கைஸ். கல்லுக்குட்டை, பெருங்குடி ரெண்டு ஊருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பெருங்குடி ஏரின்னா சொல்லலாம், கல்லுக்குட்டை ஏரின்னா சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஏரி கைஸ். ஏன்னா இது பெருங்குடி அந்த எண்டுலேருந்து ஆரம்பித்து கல்லுக்குண்டை எண்டு வரையும். இங்கே புத்துக்கோயில்னு சொல்லுவாங்க கைஸ். இது பேர் அது ஃபெஸ்டிவல் போல். காளி கோயில் போல கைஸ். காளிக்கு திருவிழா சம்திங், ஐ டோன்ட் நோ. தெரியுதா கைஸ் வியூவு? செம்ம பெரிய ஏரி கைஸ். ஒரு நாள் மார்னிங்கில் எடுத்து போடுறேன் கைஸ் வீடியோவை. ஏரியை ஷூட் பண்ணி காட்டுறேன் கைஸ். நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் குளிக்க. வின்டர்னால கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். சம்மரில் கொஞ்சம் குளிக்க சூப்பராக கைஸ். மேக்ஸிமம் நாங்கள் சின்ன வயசுலலாம் சம்மர்லலாம் இங்கே தான் கைஸ் இருப்போம். மே மாதம் லீவ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 1 rupees ஷாம்பு வாங்கிட்டு வந்துடுவோம் கைஸ். ஷாம்பு வாங்கிட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு இங்கே தான் கைஸ். ஜாலியாக இருக்குது கைஸ் சின்ன வயசில். அந்த ஏரி உங்களுக்கு வந்து கிளியராக தெரியுதான்னு தெரியல, ஆனால் ஆல்மோஸ்ட் அந்த ஏரி வந்து ரொம்ப பெரிய ஏரி கைஸ். நீங்கள் உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ நேரம் அந்த ஏரியை வந்து கிராஸ் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லி. இங்கே தான் கைஸ் நான் ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ணேன். மறுபடியும் கண்டினியூ பண்ணேன் கைஸ் ஜிம்மு. ஃபிட்னஸ் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் கைஸ். சரி, அதில் எதனா ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்கே கைஸ் நம்மளுக்கு கமிட்மெண்ட்டு நிறைய இருக்குது கைஸ். சொல்கிறேன் கைஸ், எனக்கு நிறைய கடன் தான் கைஸ் நிறைய இருக்குது வீட்டில். ஆமாம் கைஸ், அதுக்காக தான் நான் வந்து இந்தமாரி கண்டென்ட்டை போட்டு இப்போ யூடியூப் சேனல் லைட்டாக இப்போ தான் ஓப்பன் பண்ணி வீடியோ எடுத்து ஃபஸ்ட்டு விலாகாக நான் கன்வெர்ட் பண்ணி போடுறேன் கைஸ். இதுக்கப்புறம் தான் கைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இம்ப்ரூவ் ஆகணும். இம்ப்ரூவ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொஞ்சம் பெரிய லெவலுக்கு வரணும் கைஸ். நீங்கள் தான் கைஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஏரியோட வியூ கைஸ், இது நைட் வியூ தெரியுதான்னு தெரியல. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்காச்சும் தெரியும் பாருங்கள்.
இப்போ கொஞ்சம் பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன், க்ரீனிஷாக இருக்கும் கைஸ். ஆனால் மார்னிங் வந்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் கைஸ், கிளாரிட்டி சான்ஸ் இல்லை. ஆனால் நான் வந்து இந்த இதேமாதிரி தான் கைஸ், அங்கே நான் சொன்னல லைட்டே போட மாட்டாங்க இல்லை, இங்கே ஒரு லைட் ஒன்று போடலாம் கைஸ். நிறைய பேர் வாக்கிங்லாம் போவாங்க, ஒரு லைட்டு ஒன்று போட மாட்றாங்க கவர்மெண்ட்டு, மற்ற இதுவெல்லாம் பேசுகிறாங்க. எவ்வளோ ஆகிட போகுது இங்கே லைட்டை போட சொல்லுங்கள். அழகாக வாக்கிங் வருவாங்க வயசானவங்க, நல்லா கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும். பார்த்துக்கிறேன். சரி ஓகே கைஸ், நான் ஆல்மோஸ்ட் கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட போயிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆர்டரில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் நம்மளோட ஸ்ட்ரீட்டுக்கிட்டே டெலிவரி போட்டிருக்காங்க கைஸ். லாஸ்ட் ஆர்டர் இருந்தால் சூப்பராக இருக்குது கைஸ். இதுதான் கைஸ், இதுக்குள்ளே தான் கைஸ் நம்மளோட ஸ்ட்ரீட் இருக்குது. லாஸ்ட் ஆர்டராக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். சே, ஏன்னா டெலிவரி பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்கலாம், பெட்ரோல் சேவ் ஆகிருக்கும். ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே தான் கைஸ் நம்ம ஸ்ட்ரீட் இருக்குது. ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டேன் கிட்ட, டெலிவரி லொக்கேஷன் கிட்ட. ஓகே கைஸ், டெலிவரி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் 6th ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 7th ஆர்டர் அடிச்சிருக்கு கைஸ். ஓகே கைஸ், 7th ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், 7th ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன் கைஸ். டெலிவரி லொக்கேஷனுக்கு போயிட்டு டெலிவரி கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். 7th ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 7th ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், கொடுத்துட்டோம். 8th ஆர்டர் போடுவாங்களான்னு பார்க்கலாம். ஆர்டர் ஃப்ளோலாம் ஆனால் இந்த டைம் ஓட்டினா கொஞ்சம் நல்லா தான் கைஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், ராயல் பிரியாணி பெருங்குடி கைஸ் பார்த்து இங்கே தான் இருக்குது. சரி ஓகே கைஸ், ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் 7th ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணேன், பேட்ச் ஆர்டர் போட்டேன் கைஸ். 2 ஆர்டர் வேறு லெவலு கைஸ். அவ்வளோதான், இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 8-9 ஆகிடும். ஓகே கைஸ், இந்த 2 ஆர்டரையும் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அந்த பேட்ச் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மொத்தம் 9 ஆர்டர் முடிச்சிருக்கோம். அடுத்த ஆர்டர் வருதான்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு 10 o'clock வரையும் ஓட்டிகிட்டு போயிடலாம் கைஸ். அடுத்த ஆர்டர் வந்துருச்சு கைஸ். இது தெரிஞ்ச இடம் தான் கைஸ், கணஞ்சாவடி கிட்ட. ஓகே கைஸ், ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே சார், கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். 9 o'clock மேலே ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் கைஸ். சொன்னல காலியாக இருக்கும், சும்மா விளையாடலாம் கைஸ். ரோட்டில் ஓட்டுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நாளைக்கெலாம் வந்து 11 o'clock தான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் கைஸ். நைட்டு ஓட்டி போடலான்னு. சென்னையில் ரொம்ப டிராஃபிக் கைஸ், என்ன பண்ணுறது, டிராஃபிக்கில் எதுவுமே ஓட்டவும் முடியாது, டென்ஷன் தான் ஆகும், ப்ரெஷர், ஓட்டவே முடியாது ஆக்சுவலாக. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஓட்டலாம். உங்களுக்கே தெரியும் ரோடு எப்படி இருக்குன்னு. இதே ஒரு 6 o'clock 6:30 ஒரு 9 o'clock கைஸ் மேக்ஸிமம் செம்ம ரஷ்ஷாக இருக்கும் கைஸ். எதுவுமே பண்ண முடியாது, ஓட்டவே முடியாது, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இன்னும் நைட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கைஸ். நைட்லாம் ஓட்டுறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து மெட்ரோ ஒர்க் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் மைனஸாக இருக்கும். மற்றபடி
மற்றபடி ஓட்டுறதுக்கெலாம் ஒரு குறை எதுவுமே சொல்ல மாட்டேன் கைஸ். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம் லொக்கேஷனுக்கிட்ட. சரி ஓகே கைஸ், ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸ்டே டியூன் கைஸ். இங்கேயே ஒரு 40 minutes வெயிட் பண்ணிட்டேன் கைஸ். லாஸ்ட் ஆர்டரை இங்கே தான் பாலவக்கம் கிட்ட. பரவாயில்ல, இதை கொடுத்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். சரி எவ்வளோ நேரம் கைஸ்? 9:20 வந்தேன் கைஸ். நான் 9:20 நிற்க வச்சிட்டாங்க கைஸ். மாதம்பட்டி அவரோட ஃப்ரான்ச்சைஸ் தான் கைஸ் இது. முடியல, எப்போ வந்தாலும் இது மாதிரி தான் கைஸ் ஆகும். நான் என்ன பண்ணுவேன், ஆர்டரை கேன்சல் பண்ணி விட்டு போய்டுவேன் கைஸ். ரொம்ப நேரம் ஆகிடுச்சுன்னா. சரி லாஸ்ட் ஆர்டர் 9 ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது ஒன்று கம்ப்ளீட் பண்ணால் 10 ஆகிடும். ஒரு 270 280 இன்சென்டிவ் வரும். அதுக்காக தான் கைஸ் பார்க்குறேன். நானா இவ்வளோ லேட் பண்ணிக்கின்னு. இப்போ கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் எவ்வளோ நேரம் கைஸ் இது? நான் நினச்சேன் இது 3 ஆர்டர் முடிச்சிருவோம், அட்லீஸ்ட் ஒரு 12 ஆச்சு பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன் கைஸ். நான் 9 to 10 கருப்பு கைஸ் இது. சரி ஓகே கைஸ், இந்த ஆர்டர் நான் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். க்ளோஸ் பண்ணலான்னு நினச்சேன் கைஸ். 10th ஆர்டரோட க்ளோஸ் பண்ணுறேன். இன்னொரு ஆர்டர் போட்டு விட்டாங்க கைஸ். பக்கத்துலேயே தான் இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன். சரி ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துருக்கோம், எப்படி இருக்குது செக் பண்ணி எடிட்டிங் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பண்ணுறோம். சரி கொஞ்சம் போவோன்னு பார்த்தேன். சரி ஓகே, இவ்வளோ பார்த்துக்கலாம் விடுங்க, கண்டினியூ பண்ணு. லாஸ்ட் ஆர்டர் தானே. டிராஃபிக் இங்கே ஈசிஆர் ரோடு வந்தாலே நைட்டு வந்தாலே தலைவலிக்கு. சரி கைஸ், நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் முடிச்சுட்டு. கைஸ் 11 ஆர்டர் எடுத்துட்டோம் கைஸ். பரவாயில்ல, பெருங்குடிக்கிட்ட தான் வீட்டுக்கிட்ட தான் போட்டிருக்காங்க. நான் கூட இதை நினச்சேன், என்னடா அது லாஸ்ட் ஆர்டர் போட்டாங்களே அப்படின்னு. பசி வேறு எடுக்குது கைஸ். மதியம் தான் சாப்பிட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் பசி கொஞ்சம் லைட்டாக எடுக்குது. ஆனால் ஓரளவு செட் ஆகிடுச்சு கைஸ் வீடியோ எடுக்கிறது. ஓகே, நல்லா தான் இருக்குது கைஸ். வண்டி ஓட்டுறதுக்கு எனக்கு ஒரு பிடிச்சது தான். ஆல்ரெடி கொஞ்சம் 2 மந்த்தாக நான் ஓட்டின்னு தான் சார் இருக்கேன். நைட்டில் ஓட்டுவேன் சமையல். 2 மந்த்தாக ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் எனக்கு இருந்தது. ஆனால் எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியல. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் கொஞ்சம் சொன்னார், இப்படிலாம் வீடியோ எடுத்து இப்போ கூட எனக்கு இப்போ வீடியோ எடுத்துகிட்டு எப்படி எடிட்டிங் பண்ணான்னு கூட தெரியாது. இப்போ வீட்டுக்கு போய் தான் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் எடிட்டிங்கே பண்ணோம். ஓகே கைஸ், நான் இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிட்டு எவ்வளோ ஓட்டியிருக்கேன், எவ்வளோ ப்ராஃபிட்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் கைஸ். ஓகே.